ஓம் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அபிராமி அம்மையின் அருளோட நம்ம அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல்களுடைய எளிய பொருள் விளக்கத்தை பார்த்துட்டு வரோம். இப்ப பாடல் 8 இதெல்லாம் பாடலாம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. இந்த பாடல்ல அபிராமி பட்டர் நிறைய சொல்லி அம்மாவை கூப்பிடுறாரு. இதுல என்ன சொல்றாரு? சுந்தரி அம்மா, எல்லா உலகத்திலையும் ஈடு இணையற்ற அழகுடையவள் யாருன்னா நீதாமா. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்றாரு இல்லையா, இந்த ஷோடஷி அப்படின்னு சொல்லப்படுற இந்த அம்பாள் தான் வந்து இருக்கிற அம்பாள் உருவங்கள்லயே திருவுருவங்கள்ல ரொம்ப மிக அழகான உருவம் அப்படிங்கிறது இந்த லலிதா திரிபுர சுந்தரி, அபிராமி, மீனாட்சி, ஷோடஷின்னு சொல்லப்படுற இந்த ஃபார்ம் தான். அதனால சுந்தரி ரொம்ப அழகா இருக்கேம்மா நீனு, ஈடு இணையற்ற அழகு அழகு உலகத்திலும் உனக்கு இணையா யாரும் இல்லை. அதுக்கப்புறம் எந்தை துணைவி. எந்தைனா என் தந்தை. என் தந்தை யாரு? சிவபெருமான். சிவபெருமானின் துணைவி, அவருக்கு துணையாக மனைவியாக இருப்பவள் நீ. அப்புறம் சிந்துர வண்ணத்தினாள். சிந்துர வண்ணம் ஆல்ரெடி நம்ம இது பார்த்திருக்கோம். சிவந்த நிறமா இருக்கா அம்பா. சர்வாருணா அப்படின்னு 49வது நாமம் லலிதா சஹஸ்ரநாமத்துல அதையும் நம்ம பார்க்கிறோம். சிந்துர வண்ணத்தினாள் அம்மா வந்து ஒரு செம்மையான நிறமுடையவளாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மகிடன் தலைமேல் அந்தரி. மகிடன்னா மகிஷாசுரன், மகிஷாசுர மர்தினியா இருக்கா. மகிஷாசுரனுடைய தலை மேல எருமை தலை இல்லையா அவனுக்கு, அந்த தலை மேல நிற்கும் அந்தரி. அந்தரிங்கிற நாமமும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அம்பாள் வந்து ஆகாஷ வடிவினலா இருக்கா, சூக்ஷ்மமா இருக்கா, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கா. ஆகாசம்னா வெளி. அதாவது அம்பாள் எப்படி இருக்கா? இந்த ஆகாசம் வெளிங்கிறது தோன்ற காரணமான பராகாசமாக பெருவெளி வடிவினலாகவும் அம்பாள் இருக்கிறார். பராகாஷா 782வது நாமா. தஹராகாஷ ரூபிணி அப்படின்னு கூட பார்த்திருக்கோம். ஹார்ட்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸாவும் அம்பா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருவெளியாக இருப்பவள், எங்கும் நீக்க வர நிறைந்திருப்பவள் அப்படின்னு பொருள். அந்தரி துர்க்கை வடிவு. அதுக்கப்புறம் நீலி. நீலினா நீல நிறத்தை உடையவள். அதாவது அம்பாள் எங்கெல்லாம் வந்து அதர்மம் நடக்கிறதோ, தீமை நடக்குதோ அதை வந்து அழிக்க வந்த அவதாரம். அதாவது இந்த காளி, அதுக்கப்புறம் துர்க்கை, இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா பார்வதி, இவங்கெல்லாம் கொஞ்சம் நீல நிறமா ஒரு கரும் பச்சை நிறமா காமிச்சிருப்பாங்க. தீமையை அழிக்க வரும் தோற்றம். ஒரு கார்மேக கலர். ஷியாமாபா அப்படின்னு 486வது நாமா. ஷியாமாபான கருப்பு நிறத்தை உடையவள், அதோட ஒளிர்கின்றவள். பானாலே பாசத்தே, நன்கு ஒளிர்கின்றவள் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல பாக்குறோம். அதாவது இந்த நிறத்துல வந்து அம்பாள் எப்படி இருக்கா? நீலியில இன்னொரு குறிப்பும் சொல்லப்படுது. 16 வயது, அதுல யவ்வனத்துல நடுப்பகுதியில அப்படி அம்பாள் இருக்கா, கருநிறம் உடையவளாக இருக்கா. தான் ஷியாமாபா அப்படின்னு சொல்லப்படுது. நீல நிறமாக இருக்கும் காளி, துர்கா, பார்வதி, இவங்களதான் வந்து நீலி அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அழியாத கன்னிகை. அம்பாள் வந்து அண்ட சராச்சரங்களை எல்லாம் ஈன்றெடுத்திருக்கா. இது மட்டுமல்ல, அதுல ஒரு ஒரு அண்டத்திலையும் இருக்கக்கூடிய பிரம்மாஜி, சிவன், அப்புறம் விஷ்ணு, அவங்களுக்கு
சக்தியாக லக்ஷ்மி, பார்வதி, அப்புறம் சரஸ்வதி இவங்களையெல்லாமும் ஈன்றெடுத்தவள் இந்த அன்னை தான். ஸோ இந்த அகிலாண்ட கோடி அத்தனை உயிர்களையும் ஈன்ற அன்னையாக இருந்தும் கூட அவளுடைய கன்னித்தன்மை என்றும் அழியாதவளாக இருக்கிறாள். தாயுமானவர் பாடுறாரு, ஆரணி கடை கடவுள் ஆரணி என புகழ அகிலாண்ட கோடியீன்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே அப்படின்னு பாடுறாரு. அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. நீ இந்த அண்ட சராச்சரம் அத்தனையும் படைத்திருந்தாலும் நீ என்றும் கன்னித்தன்மை கன்னி பருவம் அழியாதவளாக இருக்கிறாய் அம்மா அப்படின்னு பாடுறாரு. அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா, ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள். ஆரணத்தோன்னா வேதங்களை வழங்கிய பிரம்மதேவர். அதாவது ஒரு சமயத்துல பிரம்மதேவருக்கு 5 முகங்கள் இருந்துதான். சிவபெருமானுக்கும் 5 முகங்கள், 4 டைரக்ஷன்ஸ்லயும் 4 மேல பார்த்துக்கிட்டு ஒரு தலை. அதே மாதிரிதான் பிரம்மதேவருக்கும் இருந்துதான். அதுல கொஞ்சம் பிரம்மதேவர் கொஞ்சம் கர்வத்தோட சுத்திட்டு இருந்த போது சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை கொய்தெடுத்தார். சுண்டு விரலாலே அப்படி எடுத்துட்டாராம். இது எங்க நிகழ்ந்தது அப்படின்னா, பிரம்மசிர கண்டீஸ்வரர் கண்டம் பண்ணாராம் அவருடைய தலையை. பிரம்மசிரத்தை கண்டம் பண்ணார் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சிர கண்டீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. அங்க நிகழ்ந்ததாக சொல்லப்படுது புராணத்துல. ஆரணத்தோன் பிரம்மதேவருடைய வேதங்களை வழங்கிய பிரம்மதேவருடைய கந்தரி, கம்னா திருமுகம், திருமுகத்தை அதாவது ஒன்றை கொய்து தரித்தவளே. கைத்தலத்தாள் அதாவது கைத்தலத்துல அதை தரித்தவளே. என்னாச்சு, சிவபெருமான் தான் கொய்தாரு. சிவபெருமான் கையில அந்த பிரம்ம கபாலம் என்னாச்சு, பிரம்ம தேவனுடைய திருமுகம் கபாலமாக மாறி அதையே அவர் அதை யூஸ் பண்ணி தான் பிக்ஷை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. பார்வதி அம்மா சொன்னா, உங்களுக்கு இப்ப பிரம்மஹத்தி தோஷம் வந்து விட்டது. ஏன்னா பிரம்மதேவர் தான் முதல் பிராமணன். அவர் தான் வேதங்கள் அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. அதனால அவருடைய முகத்தை நீங்க கொய்ததால உங்களுக்கு தோஷம் வந்தது. அந்த தோஷம் தீரணும். அது மட்டும் இல்ல, அந்த கபாலம் கையில ஒட்டிக்குச்சு. அப்ப அது போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய தலங்களுக்கு சென்று, திருத்தலங்களுக்கு சென்று அங்கெல்லாம் பிக்ஷை எடுங்க. எப்ப இந்த கபாலத்துல வாங்க பெறுகின்ற தானியம் நிற்கிறதோ அப்பதான் உங்களுக்கு அந்த சாப விமோச்சனம் நீங்கும் அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா அதுல கடைசியா காசியில அதுல பிக்ஷை போட்டோன்னா அவங்களுக்கு அந்த சிவபெருமானுடைய கையில இருந்து அந்த கபாலம் மறைந்ததாக புராண வரலாறு. இது எங்க நிகழ்ந்ததுங்கிறதுக்கு நிறைய இருக்கு. மகாலட்சுமி தாயார் வழங்கியதா இருக்கு, அன்னபூர்ணி அம்மா எப்படியோ அம்பாளுடைய கையிலிருந்து பிக்ஷை பெற்று அவருடைய பிக்ஷாட்டன மூர்த்திக்கு அவருடைய கையில இருந்த கபாலம் நீங்க பெற்றது. இது சிவபெருமானை பற்றிய கதை. இதை எதுக்கு இங்க சொல்றோம் அப்படின்னா, அம்பாளும் சிவபெருமானும் அபிண்ணமாக இருக்கிறார்கள். 2 பேரையும் வெவ்வேற கிடையாது. ஒரு கிரகத்துல கணவனும் மனைவியும் வெவ்வேற கிடையாது. ஒரு கணவனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை மனைவி ஏற்கிறாள். மனைவிக்கு வரக்கூடிய மான அபமான என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது கணவனையும் பாதிக்க வேண்டும். அப்படி அபிண்ணமாக இருக்க வேண்டும். இதைதான் இங்க காமிக்கிறாங்க. ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள். அந்த சிவபெருமானுக்கு அபிண்ணமா இருக்கிறதுனால, அதாவது நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாகவும் எடுத்துக்கலாம். அதனால அம்பாளுக்கும் இதையே சொல்றோம் நம்ம. ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தான்னு இருக்கணும். ஆனா இங்க கைத்தலத்தாள்னு இருக்கு. ஏன்னா இவன் சிவபெருமானுக்கு அபிண்ணமாக இருக்கிறாள், வேறாக இல்லை என்பதுதான் விஷயம். அபிண்ணம்னு வேறாக இல்லை. சிவபெருமானும் அம்பாளும் ஒரே வஸ்துதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, மலர்த்தாள் என் கருத்தனவே. மலர்த்தாள்னா மலரை போன்ற மென்மையான அம்பாளின் திருப்பாதங்கள். என் கருத்தனவே, என் மனதில் என்றென்றும் விடாமல் நிலைத்திருக்கின்றன. நான் என்ன காரியம் செய்தாலும் சரி, நான் திரும்ப என்னுடைய மனதை உன்னுடைய பாதங்கள்ல, திருப்பாதங்கள்லயே கட்டி கட்டி வைக்கிறேன். திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சு நாள் முழுக்க அம்பாளின் ஸ்மரணையிலேயே என்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் செய்யறேன்.
என்னுடைய மனசை உன் காலடியில நான் கட்டி வச்சிருக்கேன் அம்மா. என்னுடைய கருத்து, என்னுடைய எண்ணம் எல்லாம் உன்னை பற்றியதாகவே இருக்கின்றன. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி. முதல் லைன்ல இருக்கு, என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி. அறினா வெட்டு, அறுத்து விடு. நான் வந்து இந்த உலகத்துல இருக்கேன், உங்ககிட்ட என்ன கேட்டேன் நானு இதுக்கு முந்தின பாடல்ல? எனக்கு வந்து தளர்விலதோர் கதி கேட்டேன், மோட்சம் கேட்டேன். மோட்சம் வேணும்னா என்ன ஆகணும், என்ன பண்ணணும்னு கேட்டா, என்னுடைய பாச பந்தங்கள் எல்லாம் என்னை விட்டு அகல வேண்டும். நான் முயற்சி தான் செய்யறேன். இதெல்லாம் எனக்கு துன்பம் கொடுக்கின்றன அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன் நான் கஷ்டப்படுறேன் இந்த வாழ்க்கையில அப்படின்னா, நம்முடைய அகப்பற்று, புறப்பற்று இவைகளால் தான் நமக்கு துன்பம் நேருகின்றன. நான் 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 என்று எல்லா விஷயத்திலையும் நான் நான்னு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னுடையவை, என்னை சேர்ந்தவை அப்படின்னு பிடிச்சு வச்சுக்கிறது. அகப்பற்று, புறப்பற்று, அகங்காரம், மமகாரம் அப்படின்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்துல மமனா என்னுடையது, மமகாரம்னா இது என்னோடது, இந்த வீடு என்னோடது, இவங்கெல்லாம் என்னை சேர்ந்தவர்கள், இதெல்லாம் நான். அப்படிங்கும் போதுதான் நிறைய பிரச்சனைகள்ல நம்ம போய் மாட்டிக்கிறோம். நம்மளுடைய எனி ப்ராப்ளம், நம்ம ரூட் காஸ் பார்த்தோம்னா அதனுடைய நம்மளுடைய பந்தத்தினாலதான், நம்மளுடைய அட்டாச்மெண்ட்னாலதான் நம்ம கஷ்டப்படுவோம். ரொம்ப அழகா திருவள்ளுவர் விளக்குறாரு. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். எவன் ஒருவன் யான் எனது, என்னோடது என்னோடது, நான் நான் அந்த பற்றிலிருந்து விலகிறானோ, வானோர்க்கும் உயர்ந்த உலகம்னா மோட்சத்தை அவன் அடைகிறான். வானோர்களும் என்ன பண்றாங்க, தேவர்கள்லாம் எப்படா இந்த பூமியில மனித பிறவி எடுத்து ஞானத்தை பெற்று, நம்ம வந்து நல்ல ஞானத்தை பெற்று குருவை பெற்று முக்தி அடைவோம் என வெயிட் பண்றாங்களா இங்க வரத்துக்கு, மண்ணுலகத்துக்கு வரத்துக்கு. வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும், மோட்சத்தை இங்கேயே அடைவார்கள் யாரெல்லாம் இந்த அகங்காரம் மமகாரத்தை விடுறாங்களோ. நான் இதுக்கு முயற்சி செய்யறேம்மா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதனுடைய அடிப்படை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்றேன். ஆனா இந்த காரியம் என்னுடைய மனசுல இருக்கிற பாசத்தொடர், அதாவது ஒன்ன விட்டேன்னா இன்னொன்னு பிடிச்சுக்கிறேன், இன்னொன்னு விட்டேன்னா இன்னொன்னு பிடிச்சுக்கிறேன், எதையோ ஒன்றை பற்றி கொண்டே நான் பாடுபட்டு தொலைகிறேன். ஆனா இதையெல்லாம் எனக்கு ஒரே போடுல போடக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆகையால் என்னுடைய பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி. அறினா அறுத்து விடு, கருணை கொண்டு அறுத்து விடு அப்படின்னு வேண்டாரு அபிராமி பட்டர். எவ்வளவு அழகான பாடல் அம்மா. எல்லா உலகத்திலும், அனைத்து உலகத்திலும் மிக அழகு பொருந்தியவள் நீ, சிவபெருமானின் மனைவி நீ. நீ வந்து செம்மையான வண்ணமுடையவளாக இருக்கிறாய். துர்க்கை வடிவினலாக, மகிஷாசுர மர்தினியாக இருக்கிறாய். நீல நிறம் கொண்டவளாக இருக்கிறாய். என்றும் கன்னித்தன்மை அழியாதவளாக இருக்கிறாய். பிரம்மதேவரின் தலையை கபாலமாக கையில் தரித்தவளாக இருக்கிறாய். உன்னுடைய திருப்பாதங்களை நான் என்றென்றும் மனசுல வச்சிருக்கேன். நீ வந்து கருணை கூர்ந்து என்னுடைய பந்த பாசத்தை எல்லாம் வந்து வெட்டி எறிய வேண்டும். என்னை இதுல இருந்து நீதான் காப்பாத்தணும். எனக்கு அமைதியான ஆனந்தத்தை நீதான் வழங்க வேண்டும் அப்படின்னு அம்பாளிடம் சரணாகதி பண்றார் அபிராமி பட்டர். இந்த பாடலை பாடி நாமும் அதையே செய்கிறோம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகையாரணத்தோன் கந்தரி கை தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.